உங்க லைஃப்ல நீங்க கேட்கக்கூடிய வரம் அனைத்துமே உங்களுக்கு நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு மே 12 அன்னைக்கு ஒரு சூப்பரான டே வருது, சித்ரா பௌர்ணமி. ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது சத்யநாராயணன் பூஜையா இருக்கு. சோ உங்க லைஃப்ல நீங்க ஒரு மிராக்கிள்காக வெயிட் பண்றீங்க, ஒரு பாசிட்டிவிட்டி வேணும், அடுத்த லெவல் நான் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணன் பூஜை பண்ணுங்க. சத்யநாராயண பூஜைகளுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, எல்லாமே டீடைலிங்கா இருக்கு உங்களுக்கு அதர் யூடியூப் வீடியோஸ்ல. பட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணன் பூஜை பண்றதுன்றது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஒரு மந்திரம் படிங்க. அந்த மந்திரம் படிக்கிறதுக்கு இருக்கிற பவர் வேற எதுலயுமே கிடையாது. ஏன்னா தெய்வமே வழிகாட்டின ஒரு பூஜை முறை தான் அந்த சத்யநாராயண பூஜை அப்படின்றது. ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு முழுமையான பக்தி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த மந்திரங்கள் படிக்கும் போது அந்த கவனம் செதறாம படிக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க என்ன கேட்டாலுமே கிடைக்கும். ஏன்னா இந்த வழிபாடு முறையில ஃபர்ஸ்ட் நீங்க கோரிக்கையை தான் வைக்க போறீங்க. அது நடந்த பிறகுதான் ஃபாஸ்டிங் பண்ணி நீங்க இந்த பூஜை புனஸ்காரத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ இயர்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. ஆனா கம்மிங் 12th வருது. சோ யாரும் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. சத்யநாராயண பூஜையை செஞ்சுட்டு உங்க லைஃப்ல அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காக காத்துட்டு இருங்க. தேங்க்யூ.